வணக்க மக்களே, 1 லிட்டர் நெய் சேர்த்து 50 கிலோ ஒயிட் பழம் செம்மையாக செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல் வீடியோ பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு 10 லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துடலாங்க. 50 கிலோவுக்கு 10 லிட்டர் போதுமானது. நம்ம 1 லிட்டர் நெய் சேர்க்கறதுனால 10 லிட்டர் கரெக்டாக இருக்கும். ஆயில் நல்லா சூடாகனதும் பட்டை 50 கிராம், ஏலக்காய் 50 கிராம், அன்னாச்சி பூ 50 கிராம், கிராம்பு 30 கிராம் சேர்த்துடலாங்க. கிராம்பு வந்து அதிகமாக சேர்க்காதீங்க, 30 கிராம் போதுமானது. பட்டை ஏலக்காய் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 7 கிலோ பல்லாரி வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம், அதையும் நம்ம சேர்த்துடலாங்க. 50 கிலோ ஒயிட் பழவுக்கு 7 கிலோ வெங்காயம் கரெக்டாக இருக்கும். வெங்காயம் சேர்த்துட்டு அது கூடவே 1 கிலோ பச்சை மிளகா காம்பு கிள்ளி தண்ணியில் விட்டு அலசி எடுத்து வச்சுக்கிறோம். 1 கிலோ பச்சை மிளகா சேர்த்துடலாம், அப்போ தான் காரம் நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சிடலாங்க. இப்போ நான் ராயல் புல்லட் அரிசி எடுத்துருக்கேன், சூப்பராக இருக்கும். ரொம்ப லென்த்து வராது, சின்னதாக இருக்கும், நல்லாயிருக்கும். வெங்காயம் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம 4 கிலோ இஞ்சி பேஸ்ட்டு, 4 கிலோ பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாங்க. இஞ்சி பேஸ்ட்டும் பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கணும். 10 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வாசனை சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் 10 நிமிஷம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம 5 கிலோ தக்காளி சேர்த்துடலாம். 50 கிலோ ஒயிட் பழவுக்கு 5 கிலோ தக்காளி போதும், அதிகமாக சேர்க்காதீங்க. தக்காளி வந்து அதிகமாக வதங்கக்கூடாது. 3 நிமிஷம் கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம அளவு தண்ணி வச்சிடலாம். 50 கிலோ ஒயிட் பழவுக்கு நம்ம 95 லிட்டர் தண்ணி வைக்கிறோம். தண்ணி வைங்க, சரியாக இருக்கும். இப்போ மட்டன் சிக்கன் எதுவுமே சேர்க்கலை, அதனால் நம்ம 95 லிட்டர் கரெக்டாக இருக்குங்க. சாப்பாடு நல்லா உதிரியாக சூப்பராக வரும். சாப்பாடு குழஞ்சி போகாது, வேறு வரையாக இருக்காது. கரெக்டாக சூப்பரான ஒரு அளவு தண்ணி 95 லிட்டர் வைங்க, கரெக்டாக இருக்கும். நம்ம அளவு தண்ணி கரெக்டாக வச்சாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அளவு வந்து 1 பாக்கெட் கரெக்டாக சேருங்க, சரியாக இருக்கும். ஆனால் ஏற்கனவே அண்டாண்ட சைடிஷுக்கு நம்ம சாம்பார் வச்சுருக்கோம், சாம்பாரில் பாதி உப்பு இருக்குது, இதில் பாதி உப்பு சேர்த்தா சரியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வாங்க உலை கொதிக்குதான்னு பார்க்கலாம். வாங்க, இங்கே பாருங்கள், உலை வந்து நல்லா கொதித்து வருது. இந்த டைமில் நீங்கள் ஊற வச்சுருக்கிற அரிசி வந்து வடித்து இப்போ சேர்த்துடலாங்க. உலை வந்து இந்த மாதிரி கொதிக்குள்ளே அரிசி சேருங்க, சூப்பராக இருக்கும். தண்ணி இல்லாமல் வடிங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அரிசி வந்து தண்ணி இல்லாமல் வடித்து சேருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்ம அளவு தண்ணி வச்சுருக்கிறதுனால தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடித்து சேருங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ 50 கிலோ அரிசி சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு மூடி விட்டு 2வது டைம் திறந்து விடுங்க. சூப்பராக பாருங்கள், தண்ணியெல்லாம் இழுத்துக்குச்சு. இந்த டைமில் 1 லிட்டர் நெய் செம்மையாக இருக்கும். 1 லிட்டர் நெய் எடுத்து வச்சுருக்கிறோம், அதையும் நம்ம இப்போ சேர்த்துடலாங்க. அது கூடவே நம்ம 1 கட்டு கொத்தமல்லி, 1 கட்டு புதினா நல்லா தண்ணியில் விட்டு அலசி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம இப்போ சேர்த்துடலாங்க. புதினா கொத்தமல்லி நெய் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு டைம் கிளறி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு